ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விளையாண்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னாலே அது ஒரு தனி எப்படி சொல்கிறது, ஒரு கான்டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அதிகமாக வின் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் அன்பீட்டனாக இருக்கிற போய் ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டு விட்டு போயிடுவாங்க முந்தி இருக்கிற ஐபிஎல்லாம். ஸோ எப்படியும் ஃபேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸாக தான் இருந்துச்சு. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்து கரெக்டாக வேற இல்லை, அந்த டீம் செட் ஆகலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு அதே மாதிரி டாஸ் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து ராஜஸ்தானோட கேப்டன் சாம்சன் சொன்னார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் டிசிஷன். அண்ட் கேமோட இது அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாங்கடே ஸ்டேடியம் அவர் என்ன நினைச்சு சொன்னார் அப்படின்னா, நல்ல ஒரு பிச்சா இருக்கும், அவங்க ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணட்டும், நம்ம போயிட்டு அதை அடிச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பிச்சு வந்து எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் யூனிட் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. மொதல் ஓவர்லயே ரோஹித் சர்மாவையும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமன்தீரையும் எடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். அதுக்கப்புறம் டெவால்ட் பிரிவிஸ் ட்ரெண்ட் போல்ட் எடுத்தாரு. இஷான் கிஷனை நான்ரே பர்கர் எடுத்தாரு. தும்சம் பண்ணிட்டாங்க. திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை யுஸ்வேந்திர சகால் வந்து எடுத்தாருங்க. ஒரு வேற லெவல் கேட்ச் ரோமன் பவல்டேந்து. அந்த கேட்ச் தான் மேட்சை மாத்துனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய ஸ்கோர் போட்டிருப்பாரு, நல்ல டச்ல தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா அப்படி இப்படின்னு ஆடி 32 அடிச்சாரு. வேற யாருமே அங்க பெருசா விளையாடல. எஸ், டோட்டலாவே ஸ்கோர் 125 இருந்துச்சு. இதை எத்தனை ஓவர்ல சேஸ் பண்ண போறாங்கிறத நோக்கி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட், நான்ரே பர்கர் 2, ஆவேஸ் கான் 1, சகால் 3, அதுவும் 11 ரன் தான் 4 ஓவருக்கு சகால் கொடுத்திருந்தாரு. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங் இறங்கின ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ஸ்கோர் தானே, இவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு தான் யோசிச்சு. அதுவும் மும்பை பிச்சு, ஜெய்ஸ்வால் ரொம்ப விளையாண்ட பிச்சு, அண்டு பட்லருக்கு அங்கே ஒரு நல்ல நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவங்களே நல்லா ஆடுவாங்கன்னு நினச்சேன். பட் வழக்கம் போல் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேருமே ஃபெயில் ஆனாங்க. சஞ்சு சாம்சனும் அவராலையும் அடிக்க முடியல. ஆகாஷ் மத்வால் சூப்பராக 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தார் ஆக்சுவலி. பட் சாம்சன் ஆகாஷ் மத்வால் பயங்கரமாக எடுத்தார். அதுக்கப்புறம் ரியான் பராக் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டார். ரவிச்சந்திரன் அஸ்வின் கேமை ஸ்டிக் ஆன் பண்ணாரு. ரியான் பராக் ஒரு சைடு அடிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில் வந்து ரியான் பராக் அடிச்சு முடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் ரியான் பராக் அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் அது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆகாஷ் மத்வால் இந்த மேட்சுக்குள்ள எடுத்துட்டு வந்தது மும்பைக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணியிருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒரு கேம் கிடைக்கல, டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. அண்ட் பும்ரா வேற திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிறதுனால. பட் ஸ்டில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கிட்டு ரியான் பராக்கோட அந்த கேம் 39 பால் 54 ரன் 5 4 3 6 அப்படின்னு சொல்லிட்டு கேமை மெதுவாக எடுத்துட்டு போயிட்டு 15.3 ஓவரில் வச்சு முடிச்சு விட்டு ஆரஞ்சு கேப்பையும் இப்போ வச்சிருக்காரு அவரு. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மீண்டும் ஒரு வெற்றி ராஜஸ்தானுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-3 ஜெயிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-3 தோல்வி. பட் ஆனால் இந்த மேட்ச் உண்மையிலுமே மும்பையில் தான் நடக்குது. அசிங்கமாக இருந்துச்சுங்க அதை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை அங்கே இருக்கிறவங்களே பூ பண்ணுறாங்க. ரோஹித் சர்மா அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்பையும் மறுபடியும் பண்ணுறாங்க. அது ரொம்ப 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 ஒரு மாதிரி இருந்தது. எஸ், அவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதையும் மறந்துட்டாங்க. ஆப்வியஸ்லி அதை பற்றி நிறைய பேசியாச்சு. அது கரெக்டான விஷயம் இல்லை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எங்கேயோ மும்பை இந்தியன்ஸ் எதையோ மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா தெரியுது. பட் ஆனாலும் மும்பை இந்தியன்ஸ்னால திரும்பி கம்பேக் கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் என்னைக்கு இந்த டீம்ல ஆட் ஆகுறாரோ அன்னையிலேருந்து இந்த டீமுக்கு ஒரு பயங்கரமான ஏறுமுகமாக இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு. பார்க்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த குவானம் அப்பாக்கா விளையாண்டாங்க. அவர் வச்சுட்டு அந்த துஷார் அவரை எடுத்துட்டு வரலாம், நுவன் துஷாரா அவரை எடுத்துட்டு வரலாம். அது இல்லாம ஜெரால்டு காட்சவே கொஞ்சம் உட்கார வைக்கலாம். அவர் செட் ஆக மாட்டேங்கிறாரு. முகமது நபி ஆட வைக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இன்னொரு பிளேயர் நேகல் வதேரா அப்படின்னு இருக்காரு. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீம் இன்னமும் நல்லா இருக்கும். சூரியகுமார் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு மாதிரி கடப்பார பேடாக போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல்.